சிவப்பு கூன் வண்டு முட்டையிடும் காட்சி. சிவப்பு கூன் வண்டு ரெட் பாம்வேவில் முட்டையிடும் போது எடுக்கப்பட்ட படம் இது. சிவப்பு கூன் வண்டில் பெண் வண்டுகள் ஆண் வண்டுகளை விட சற்று பருமனாகவும் பெரியதாகவும் காணப்படும். பெண் வண்டு தனது முட்டைகளை ஏனோதானோ என்று எங்கு வேண்டுமானாலும் இடுவதில்லை. முதலில் தகுந்த தென்னை மரத்தை தேர்ந்தெடுக்கிறது. குறிப்பாக மத்தளம் கட்டும் தூர் பகுதி, தண்டு பகுதியில் உள்ள பிளவுகள், காயங்கள் அல்லது மரத்தின் உச்சிக்கொண்டை பகுதிகளில் உள்ள சிறிய இடைவெளிகளை தேர்வு செய்கிறது. பின்னர் தனது முட்டையிடும் உறுப்பான ஓவிபாசிட்டர் மூலம் பட்டையின் பிளவுகளுக்குள் முட்டைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சில சமயங்களில் வரிசையாக இட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறது. முட்டையிட்ட இடத்திலிருந்து பிசின் வடிந்து முட்டைகள் இருந்த சிறிய துளைகள் மூடப்பட்டு விடுவதால் வெளிப்புறமாக பார்த்தால் முட்டையிடப்பட்டதற்கான அறிகுறி தெளிவாக தெரியாமல் போகலாம். சுமார் ஒரு வாரத்திற்கு பிறகு முட்டைகளில் இருந்து புழுக்கள் வெளிவந்து மெதுவாக தண்டின் உள்ளே துளையிட்டு நகரத் தொடங்குகின்றன. இவ்வாறு உள்ளே செல்லும் போது தண்டின் மென்மையான திசுக்களை தின்று அவற்றின் கழிவுகளையும் நார்த்துகளையும் வெளியே தள்ளுகின்றன. கரும்பை தின்றுவிட்டு சக்கையை வெளியே துப்புவது போல இந்த நார்த்துகளும் கழிவுப் பொருட்களும் துளையின் வழியாக வெளியில் தென்படுவது சிவப்பு கூன் வண்டு தாக்குதலின் முக்கிய அறிகுறியாகும். இந்த அறிகுறிகளை விவசாயிகள் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உடனடியாக உரிய ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் சிவப்பு கூன் வண்டால் தென்னை மரத்திற்கு ஏற்படும் பெரும் சேதத்தை தவிர்க்க முடியும். அறிகுறியை ஆரம்பத்திலேயே கண்டறிவோம். தென்னையை பாதுகாப்போம்.